எங்கள் ஊரில் இது வந்து வேர்க்கடலை பிடுங்குற சீசன். அதனால் உளுந்தூர்பேட்டிலேருந்து ஆளுங்க வந்து வருவாங்க. அவங்க தான் வந்து கோயில்கிட்ட தங்கி ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் தங்குவாங்க. ஆளுக்கு வந்து 10 மூட்டை, அதாவது அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி. சிங்கிளாக வந்தாங்கன்னா ஒரு 5 மூட்டை, இல்லை நிறைய 2 பேர் 3 பேர் வந்தாங்கன்னா 10 மூட்டை 15 மூட்டை கூட ஒரு ஆள் எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க வந்து லாரி வச்சுட்டு வந்துட்டு திரும்பவும் வந்து லாரிலேயே போயிடுவாங்க. அப்படி தான் வந்து எங்கள் ஏரியா ஃபுல்லாக வந்து வேர்க்கடலை விவசாயன்றதுனால நிறைய பேர் வருவாங்க. அந்த பக்கம்லாம் வேர்க்கடலை கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பொருட்களை வந்து அப்படியே வச்சு தார்பாலிலாம் போட்டு மூடிட்டு போயிடுவாங்க. வேர்க்கடலை அடிக்கிற மிஷினும் வந்து வந்திருக்கு. அதுவுமே வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் இங்கே வரும். இந்த பக்கத்தில் அதிகமாக இருக்காது. ஈவினிங் ஆகிடுச்சுன்னா நல்லா சவுண்டு போட்டு கத்திக்கிட்டு இங்கேயே சமைச்சி சாப்பிடுவாங்க. பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி அவங்க அடுப்பெல்லாம் கொளுத்துவாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் பார்த்தா அவங்க கொளுத்துற மாதிரியே தெரியல. நைட்டில் வந்து சமைச்சி வச்சுருவாங்க. சமைச்சி வச்சுட்டு காலையில் 5 மணிக்கெலாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து தங்கி இந்த மாதிரிலாம் வந்து சாப்பாடு செஞ்சு கும்பலாக சாப்பிட்றது. எல்லாருமே வந்து ஒரு 10 மூட்டை 15 மூட்டை செஞ்சதுக்கப்புறம் திரும்ப லாரி வச்சு